அஸ்ஸலாமு அலைக்கும். ரைஸ்க்கு ஒரே ஒரு தடவை இந்த பாலக்கீரையை செஞ்சு பாருங்கள். குழம்பே தேவையில்லைங்க, பசங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் வெடித்ததும், ஜீரகம், கருவேப்பிலை, 4-5 பூண்டு பல்லை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேருங்க. பாலக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சூடு வந்ததும் பாலக்கீரையை போட்டு 1 நிமிஷத்தில் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதில் சின்னதாக ஒரு தக்காளி சேர்க்குறேன். இதில் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா பொரியட்டும். இந்த கீரை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம இதில் இந்த சாம்பார் பொடி, பூண்டு எல்லாம் போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம பாலக்கீரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு விட்டுடுங்க, சூப்பராக வெந்துடும். இதுக்கு நம்ம பருப்பு சேர்க்கணும். இதில் கொஞ்சம் ஜீரக பொடியும் சேர்த்து பண்ணுங்க. ஜீரக பொடியோட ஃப்ளேவர் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் பச்சை பயிரையும் நான் 1/4 கப் சேர்த்து நல்லா வேக வச்சு இதில் சேர்க்குறேன். இப்போ இதில் பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. மஸ்ட்டு ட்ரை இந்த பாலக்கீரை. என் பசங்க சூப்பராக ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.